ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் கருவாடு குழம்பு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ 2 மேசக்கரண்டி அளவு 2-2.5 மேசக்கரண்டி அளவு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த மண் சட்டியில் இன்றைக்கி மண் சட்டியில் தான் அந்த கருவாடு கறி வைக்க போகிறோம். நான் முதல்ல இந்த கருவாடை தான் சேர்க்க போகிறோம். மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெயில் வந்து இந்த கருவாடு பொரியணும், இல்லாட்டி கருவாடு கரைஞ்சிடும். சில கருவாடுகள் கரைஞ்சாலும் பரவாயில்ல, குழம்பு டேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ இந்த கருவாடு நான் இதுக்குள்ள சேர்க்குறேன். கருவாடு கொஞ்சம் பொரியட்டும். கருவாடு பொரிஞ்சிட்டது. நான் அதில் வந்து கடுகு கொஞ்சம் சேர்க்குறேன், வெந்தயமும் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து கொஞ்சம் வதங்க விடுறேன். கருவாடை பொரிச்சிட்டு சமைச்சா கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும், கருவாடும் கரையாது. அதனால தான் இந்த கருவாடை கொஞ்சம் பொரிக்க விடுறது. இப்போ இதில் வந்து நான் கருவேப்பிலை ரம்பர் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் ஒரு 15-20 போல் எடுத்துருக்குறேன், அதையும் சேர்க்குறேன். பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, பச்சை மிளகாய் 2, இவ்வளவும் நான் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்க விடுறோம். இப்போ கருவாட்டில் உப்பு இருக்கும், நாங்கள் உப்பு சேர்க்கலையும் பார்த்து சேர்க்கணும். என்ன மீன் கோழியை சாப்பிட்டாலும் இந்த கருவாடுன்ற ஒரு குழம்போட டேஸ்ட் அடிக்காது. அது பழைய கருவாடு குழம்பு இன்னும் டேஸ்ட். இப்போ இதில் கத்திரிக்காய் நான் 2 கத்திரிக்காய், சின்ன கத்திரிக்காய் 2, வெள்ளை கத்திரிக்காய் 2 வெட்டி வச்சுக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். உருளைக்கிழங்கையும் 2 உருளைக்கிழங்கு அதையும் சேர்க்குறேன். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தக்காளி பழம் இப்போ சேர்க்க மாட்டேன், ஏன்னா சில நேரம் இந்த உருளைக்கிழங்கு அவியாது. தக்காளி பழத்தை ஸ்டார்டிங்லேயே போட்டால். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் சேர்க்க போகிறோம். மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துட்டேன். இப்போ இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி கொஞ்சம் வதங்க விடுவோம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு எல்லாம். இதுக்கு சில பேர் மாங்காய் சேர்ப்பாங்க, எனக்கு மாங்காய் வாங்கல. தேங்காயும் சீரகமும் அரைச்சி போடுவாங்க மிக்சியில், இல்லாட்டி அம்மியில். நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் சேர்க்குறோம். இது வந்து கொடுவா கருவாடு. எந்த கருவாடாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடை நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு போடுறது, இன்னும் கொஞ்சம் கருவாடு பீஸாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் நான் உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு வந்து பார்த்து தான் சேர்க்கணும், ஏன்னா கருவாட்டிலையும் உப்பு இருக்குது. நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2-3 மேசக்கரண்டி அளவு சேர்க்குறேன். ஒரு 3 மேசக்கரண்டி அளவு சேர்க்குறேன். இப்போ இதுக்கு நான் தண்ணி கொஞ்சம் சேர்க்க போகிறேன். தண்ணி பால் இல்லை, தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த கத்திரிக்காவும் கருவாடும் அவிகிறதுக்கு, இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் அவிகிறதுக்கு. நான் 2ஆம் பால் 3ஆம் பால் சேர்க்குறேன். நான் இன்னும் புளி விடலை. புளி கொஞ்சம் குழம்பு வத்த தான் சேர்ப்பேன். ஏன்னா புளி தக்காளி பழத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் அவியாது. இப்போ கிளறி விட்டுட்டு கொஞ்சம் எல்லாம் அவிய கொதிக்க விடுவோம். இப்போ கறி நல்லா கொதிக்குது. கருவாடு கறி கொஞ்சம் வத்தி கொண்டு வருது. நான் இப்போ இதில் கரைச்சி வச்ச புளியை சேர்க்க போகிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துருக்குறோம், அதை சேர்க்குறோம். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் வத்த விடுவோம். கொஞ்சம் பச்சை வாசனை, புளிஇந்த பச்சை வாசனை போன பிறகு தான் நான் பால் சேர்க்க போகிறோம், கட்டி தேங்காய் பால்.
இப்போ ஒரு தக்காளி வெட்டி வச்சுக்கிறோம், அதையும் சேர்க்க போகிறோம். இந்த தக்காளி பழத்தையும் நான் சேர்க்குறேன். இப்போ இதில் உப்பு பார்க்க போகிறோம். உப்பு சரியாக இருந்தால் ஓகே, காணாடி கொஞ்சம் சேர்க்குறோம். உப்பு கொஞ்சம் அளவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கட்டிப்பால் சேர்த்த பிறகு பார்ப்போம். இந்த கருவாட்டு குழம்புல நான் விட்ட புளி, தக்காளி பழம் எல்லாம் நல்லா வெந்து குழம்பும் நல்லா இறுக்கமாக வந்துட்டு இப்போ கட்டி பால் அதில் சேர்க்குறேன். நான் இந்த பால் சேர்த்து இன்னும் கொஞ்சம் குழம்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காக வைப்போம். இன்னும் கொஞ்சம் இறுகி வர அளவுக்கு கொஞ்சம் அடுப்பில் வைப்போம். இப்போ இதில் எல்லாம் அளவாக இருக்குது. உப்பு, புளி, காரம் எல்லாம், தக்காளி பழம்லாம் நல்லா மசிஞ்சிட்டுது, உருளைக்கிழங்கும் நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ இதில் நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறோம், எல்லாம் சரியாக இருக்காண்டு. எல்லாம் அளவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் அப்படியே அடுப்பில் இருந்து குழம்பு கொதிக்கட்டும். இந்த கருவாட்டு குழம்பு வந்து இடியப்பத்துக்கு நல்லா இருக்கும், புட்டுக்கு நல்லா இருக்கும். கூட இடியப்பமும் புட்டுக்கும் இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ் அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓகே, நாங்கள் இப்போ இந்த கறியிட பக்குவம் வந்துடுது. நாங்கள் இனி இந்த குழம்பு இறக்குனா சரி. இந்த கருவாடு கறி நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தால், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.